இது நேர் பீஸ் இது கிராஸ் பீஸை எப்படி கட் பண்ணி ஜாயின் பண்ணுறதை பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளவுஸில் நம்ம தைச்சது போக இவ்வளோ தான் துணி இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி அதை கட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நேராக நான் இழுத்த பாருங்கள், அது நேர்க்க பீஸ். இப்படி சைடாக இழுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இழுவை கொடுக்கும். அதுதான் கிராஸ் பீஸ். ஸ்கேலை எப்பொழுதும் இப்படி சைடாக நான் எப்படி கிராஸாக வச்சிருக்கிறனோ அது மாதிரி போட்டு நீங்கள் கிராஸ் பீஸை கட் பண்ணணுங்க. இது மாதிரி தான் கட் பண்ணணுங்க கிராஸ் பீஸ். அப்போ தான் நல்லா நமக்கு வந்து வளைஞ்சு கொடுக்கும். கழுத்து பகுதிக்கெலாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நல்லா வளைஞ்சு கொடுத்து நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க. இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ லென்த் உங்களுக்கு கம்மியாக இருக்கும்போது நமக்கு இது மாதிரி 4-5 பீஸ் தேவை. அதை நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இழுத்து பார்க்குறேன். நேர் பீஸ்னால் இவ்வளோ எப்படி வருது பாருங்கள். கிராஸ் பீஸ் எந்த அளவுக்கு இழுவை கொடுக்குதுன்னு பாருங்கள். இது வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இந்த டவுட்லாம் வரும் அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கிராஸ் பீஸை ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எந்த ஒரு குழப்பமும் வேணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அந்த பீஸ் மேலே எப்படி வைக்கிறனோ அதே மாதிரி நீங்கள் வச்சு இது மாதிரி கிராஸில் ஒரு லைன் போட்டு இது மாதிரி நேராக எடுத்துக்கங்க. மிஷின் கிட்ட நேராக எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டுங்க. இப்போ எடுத்து பாருங்கள், கிராஸ் கரெக்டாக ஜாயின் ஆயிருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட நீங்கள் அந்த கிராஸ் பீஸை லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நெகத்தால் நீங்கள் எல்லா ஜாயிண்ட்டையும் நீங்கள் எடுத்து விட்டுக்கணுங்க. இப்போ பாருங்கள், அந்த இடத்துல லைட்டாக இருந்தால் கூட இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க.